அப்போ ரெண்டே காரணம் தான். ஒன்னு வேலைக்கு சாப்பிடாம இருக்கிறது, இல்ல வேற ஏதோ டென்ஷன்ல சாப்பிட பிடிக்காம இருக்கிறது. ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால இப்படியெல்லாம் மயக்கம் வராது. கொஞ்ச நாளாவே இவங்க ஒழுங்கா சாப்பிடாம இருந்திருக்கணும். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒழுங்கா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். சிஸ்டர், இவங்க கண்ணு முழிச்சதும் சொல்லுங்க. சில டேப்லெட்லாம் எழுதி தரேன். அவங்கள ரெகுலரா எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே? ஓகே டாக்டர். பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டேக் கேர். என்னடி டாக்டர் ஏதேதோ சொல்லிட்டு போறாங்க. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. காவ்யா 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 ஒண்ணு இல்லம்மா, மயக்கம் தான் தெரிஞ்சிருக்கு. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். காவ்யா, நாங்க உன்கிட்ட ஒண்ணு கேட்போம். நீ எங்க கிட்ட மறைக்காம பதில் சொல்லணும். தீபக் வீட்ல உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு நாள் கணக்கா சாப்பிடாம இருந்து இப்படி உடம்ப வீணாக்கி வச்சிருக்க? சொல்லுடி. எங்க கிட்ட மறைக்காத காவ்யா. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லடி. உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அழாதடி. நாங்கெல்லாம் இல்ல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? என்னால முடியலடி. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அவங்க யாருக்குமே நான் இருக்கிறது பிடிக்கல. அந்த வீட்ல என்ன ஒரு ஆளாவே நினைக்கல. அங்க இருக்கிற டேபிள், சேர், கதவுக்கு இருக்கிற மரியாதை கூட அந்த வீட்ல எனக்கு இல்ல. காவ்யா, அழாதடி. சொன்னா கேளு. அந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பொருளாதான் என்ன பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு புழு பூச்சி மாதிரி தான் என்ன பார்த்து ஒதுக்குறாங்க. இது வரைக்கும் ஒருவேளை சாப்பாடு கூட எனக்கு கொடுக்கல. என்னால தாங்கிக்கவே முடியல. இவ்ளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்ல. சரி, இதெல்லாம் தீபக் தெரியுமா தெரியாதா? இத எப்படி நீ தீபக் கிட்ட சொல்ற? இது அவருக்கு தெரிஞ்சாலே வீட்ல தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. எங்க சித்தியும் இதே தானே பண்ணுவாங்க. ஆனா பாட்டி கூட இருந்ததுனால எனக்கு அது பிரச்சனையாவே தெரியல. இப்போ எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. காவ்யா, காவ்யா, நாங்க இருக்கோம்ல, அழாத. இவ்ளோ நடந்திருக்கு, ஏன் நீ எங்க கிட்ட எதுவுமே சொல்லல? காவ்யா, என்னாச்சு அங்கே உனக்கு? நில்லுங்க. ஏய் ரேவதி, இது ஹாஸ்பிடல் ரீ. நீ சும்மா இரு கொஞ்சம். நீ சும்மா இரு ராணி. ரேவதி, நான் காவ்யா கிட்ட காவ்யா கொஞ்சம் கிட்ட பேசணும். பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? நீங்க 3 வேளைக்கும் எங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்ல முடியுமா? புரியல. நீங்க 3 வேளையும் எங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். இது என்ன கேள்வி ரேவதி? நான் என் வீட்ல தான் சாப்பிடுறேன், போதுமா? இப்ப நான் காவ்யா கிட்ட பேசலாமா? இருங்க. வேணா ரேவதி, சொன்னா இருடி. நீங்க 3 வேளையும் உங்க வீட்ல சாப்பிடுறீங்களே, ஒரு வேளையாச்சும் காவ்யா உங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறாளான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன், அதெல்லாம் அவ சாப்பிட்டுருப்பாளே, அதுக்கு என்ன? உங்க வீட்ல காவ்யா சாப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன இது? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, இந்த லட்சணத்துல தான் நீங்க அவளை பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ உங்க வீட்ல ஒரு வேளை கூட சாப்பிட்டதில்ல. உங்க அம்மா அவளுக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு போடல. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, போதுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன காவ்யாவை பாத்துக்கிறீங்க? இதுக்காகவா நீங்க கல்யாணம் பண்ணீங்க? சொல்லுங்க தீபக். உங்களை நம்பி காவ்யாவை அனுப்பி வச்சதுக்கு அவளை இப்படியா டார்ச்சர் பண்ணுவீங்க? போதும் ரேவதி, ரொம்ப பேசிட்ட. கொஞ்சம் அமைதியா தான் இரு. நீங்க இருக்கும்போது காவ்யாக்கு எப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்க நினைக்கவே இல்லை தீபக். ரேவதி வா. என்னடா அது? கேரியர் சாப்பாடு. யாருக்கு? குருதான் வாங்கிட்டு வர சொன்னாரு, ஆனா யாருக்குன்னு சொன்னா? உட்காரு, குட்டி புலி ஃபேனை போடு. குட்டி புலி ஏதோ கேரியரை தூக்கிட்டு வந்திருக்கான். கேட்டா உனக்கு தான் தெரியும்னு சொல்றான். என்னடா நடக்குதுங்க? குட்டி புலி, இதை வச்சுக்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி குரு, ஏதாவது தேவைன்னா ஃபோன் ஓகேடா, பண்ணுங்க. பாத்து போ. டேய் தீபக், நான் ஒருத்திங்க கேட்டுட்டு இருக்கேன்ல, அவனை அனுப்பி வச்சுட்டா என்னடா அர்த்தம்? ஏண்டா வெளியே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ சாப்பிடு, சாப்பிடு காவ்யா. நான் இங்க ஒருத்தி சமைச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். இப்படி பண்ணா என்னடா அர்த்தம்? நீ சமைச்சது எங்களுக்கு வேணான்னு அர்த்தம். தூக்கிட்டு போய் குப்பையில கொட்டு. ஏண்டா ஏண்டா இப்படி பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? எனக்கு புரியல, நீயே சொல்லு. சொன்னா கேளுங்க தீபக்.
பிரச்சனை வேண்டாம். காவியா நீ இதுல தலையிடாத ப்ளீஸ். உட்காந்து சாப்பிடுறியா? உட்காரு. என்னன்னு காரணம் சொல்லாம எதுக்குடா இப்படி என் மேல கோவப்படுற? நான் அப்படி என்ன பண்ணேன் அத முதல்ல சொல்லு. ஓ, இப்ப நான் எதுக்காக கோவப்படுறேன்னு கூட உனக்கு புரியல அப்படிதானே? எப்படிமா புரியும் உனக்கு? ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்தா புரியும், உனக்கு தான் சுத்தமா இல்லையே. சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரா சொல்லுடா. நேரா தானம்மா, உன்கிட்ட சொல்லிட்டா போச்சு. உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம காவியா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உனக்கு பிடிக்கல. சரி போனா போதுன்னு எனக்காக அவளையும் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்ட. உன் கோவலாம் புரியுதுமா. ஆனா வீட்டுக்கு வந்தவள ஒரு வாய் கூட சாப்பிட விடாம பண்ணிருக்க நீ. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ ஒரு நாள் கூட சாப்பிடலன்னு சொல்றத கேக்குறப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமாமா? நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். என் அம்மா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியலமா. நீ இருக்க எல்லாம் பத்திரமா பாத்துப்பங்கிற நம்பிக்கையில தான் நம்ம விட்டுட்டு போனேன். நீயே இவ்வளவு கேவலமா பண்ணி வச்சிருக்கிற. உன்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா. நீ பண்ண காரியத்தால அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. ஹாஸ்பிடல் கூட்டு போய் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்திருக்கேன். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? டேய் நிறுத்துறா. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தது எனக்கு பிடிக்கல. அவளை இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளாவே நான் நினைக்கலடா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு எதுக்குடா நான் சமைக்கணும்? எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவளுக்கு வேணுங்கிறத அவளே சமைச்சு சாப்பிட்டோம். யாரும் அவ சமைக்கிறத குறுக்க வந்து தடுக்கல. அவ சமைச்சு சாப்பிடாம ராணி மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கு நானா பொறுப்பு ஏத்துக்க முடியும்? என்னமா பேசுற நீ? மனசாட்சியோட தான் பேசுறியா நீ? சரி நான் உன்னை கேக்குறேன். நீ ஒரு வீட்டுக்கு போற, உன்னை அசிங்கப்படுத்தி உனக்கு சாப்பாடு போடாம இருந்தாங்கன்னா நீ என்னமா பண்ணுவ? சரி நடந்தது நடந்துருச்சு, நானே போய் சமைச்சுக்கிறேன்னு போய் சமைப்பியா? சொல்லுமா, அப்படிதான் போய் பண்ணுவியா? என்னம்மா நீ எதிரியாவே இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா எல்லாத்தையும் மன்னிச்சு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கணும். அதுதானம்மா நாகரிகம். அண்ணா, அம்மாவை இப்படி இவங்க முன்னாடி சத்தம் போடுறது நல்லா இல்லண்ணே. ஏ ஜோதி, அமைதியா இரு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கல நீ. ஏன்டி இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? வேணா தீபக், என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதோட விட்டுருங்க தீபக். ஏய் நிறுத்துறி. நல்லவ மாதிரி நடிக்காத. அவனை தூண்டி விட்டுட்டு எனக்கு எதிரா பேச வச்சுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி தடுக்க வரியா? மா, காவிய பத்தி தப்பா பேசாதம்மா. பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவன் மட்டும் பிரச்சனை பண்றவளா இருந்தா வீட்டுக்கு வந்த முத நாளே இது நடந்திருக்கும். எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைச்சதுனாலதான் இப்ப இங்க வந்து நிக்குது. மா, உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன்னு தெரியுமாமா? வெளியில எல்லார்கிட்டயும் எங்க அம்மா யாரு வந்தாலும் முகம் சொல்லிக்காம அன்பா சமைச்சு போட்டு அக்கறையா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டல. இங்க பாருமா, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இனிமே எங்களுக்கு நீ எதுவும் பண்ண வேணாம். எங்களுக்கு என்ன வேணுமோ அது எங்களுக்கு பாத்துக்க தெரியும். டேய், என்ன அர்த்தத்துலடா இப்படி பேசுற? எல்லா அர்த்தத்திலையும் தாமா சொல்றேன். எப்ப நீ அவளுக்கு சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டியோ அப்பல இருந்து நீ எனக்கும் சமைக்க வேணாம். எங்க 2 பேருக்கு என்ன தேவைங்கிறத நானே பாத்துக்கிறேன். அப்போ அவளுக்காக என்ன தூக்கி எறிய துணிஞ்சிட்டல? மா, நீ என்ன வேணா நினைச்சுக்கமா. அத பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். சாப்பிடுங்க. அம்மா, ஏன் தீபக் இப்படி பண்றீங்க? காவியா, உனக்கு இதெல்லாம் தெரியாது காவியா. நான் எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கேன் தெரியுமா? நீ முதல்ல சாப்பிடு. கோவத்துல அம்மா கிட்ட தேவையில்லாம நிறைய வார்த்தை விட்டுட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏய் ஜோதி, மரியாதையே போயிடு. இருக்கிற கோத்துல உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போயிடு. காவியா, நீ சாப்பிடு. காவியா, சாரி காவியா. இங்க நாங்க சண்டை போட்டு உன்னை சாப்பிட விடாம ஆக்கிட்டோம். நீ சாப்பிடு. இப்போதைக்கு வேண்டாம். காவியா, ஏற்கனவே நான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டேன்னு வருத்தத்துல இருக்கு. எனக்காகவாவது கொஞ்சம் சாப்பிட ப்ளீஸ் காவியா. நீங்க எல்லாரும் கூட செட் ஆகுறது கஷ்டப்படுற. எங்க அம்மாலாம் உங்க கூட பேசுறதுக்கே யோசிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாள்லயே சரியாயிடும் நினைச்சுதான் காவியா இருந்தேன். ஆனா நீ இப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் காவியா நீ என்கிட்ட முதலே சொல்லல? உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படியும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சொல்றீங்க தீபக்? அதுக்காக இப்படியா? உன் கஷ்டத்தை கூட என்கிட்ட சொல்ல முடியாத இடத்துல நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல காவியா. சரி விடு, இனிமே இந்த மாதிரிலாம் பிரச்சனை உனக்கு நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிரு காவியா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபக். நீங்க கண்டதையும் யோசிச்சு குழம்பிட்டு இருக்காதீங்க. சரி ஓகே, நான் எதுவும் நினைச்சுக்கல. நீ சாப்பிடு. காவியா, பாட்டி. காவியா, அப்பா, அம்மா, அம்மாடி, அம்மா, அம்மாடி, எப்படிமா இருக்க? என்னாச்சுமா உடம்புக்கு? மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. கேக்குறேன்ல, சொல்லுமா, என்னாச்சு? மாமா, அது வந்து எல்லாம் ஏன் தப்பு. அது ஒண்ணும் இல்லப்பா. வேலைன்னு சொல்லி சாப்பிடாம இருந்துட்டேன். அதான்ப்பா. என்னம்மா இது? வயசு பொண்ணு இப்படியா இருக்கிறது? நானும் அப்பாவும் என்னமோ ஏதோன்னு ரொம்ப பதறி போயிட்டோமா. என்னம்மா இது? வேலை செய்யறேன்னு யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? இனிமே அப்படிலாம் பண்ணாதம்மா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ தாம்மா உன் உடம்ப பாத்துக்கணும். நாங்களும் பக்கத்துல இல்ல. இப்படி இருந்தா எப்படிமா? இப்படி தங்கமான மாப்பிள்ளை இருக்கும்போது நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லம்மா. சொன்னா கேட்க மாட்டேங்கிற. கேண்டீன்ல சாப்பிடுற. அதாம்மா உனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இல்ல பாட்டி, இனிமே காவியா கேண்டீன்ல சாப்பிட மாட்டான். நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமாப்ல. நீங்க பாத்துக்கங்க.
ஓகேம்மா. சரிம்மா காவியா, அப்புறம் நாங்க கிளம்புறோம். போ, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. பரவாயில்ல மாப்ள, நாங்க இன்னொரு முறை வரோம். பட்டுங்களா? பட்டமா வரேன் காவியா. சரிப்பா. உடம்பு பார்த்துக்கோ. உடம்ப பாத்துக்க. சரி பாட்டி. பாத்துக்கங்க தம்பி. நான் பாத்துக்கிறேன். அறிவு இருக்கா உனக்கு? உன்ன ஐயோ இப்படிதான் போன் பேசி ஹலோ, ஹலோ, ஹலோ. தெரியாம ஓட்டிட்டு வருவியா? ஏங்க சாரிங்க. என்ன சாரிங்க? இப்படிதான் வண்டி ஓட்டிட்டு வருவாங்களா? நீ பாட்டுக்கு இடிச்சு போயிட்டே இருக்க. ஏங்க நான் எங்கங்க போனேன்? இடிச்சிட்டேன்னு தெரிஞ்ச உடனே வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. வேணும்னே இடிக்கலங்க. ஒரு எமர்ஜென்சியா போயிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. சாரிங்க. என் ஸ்கூட்டி கண்ணாடி மொத்தமா உடைஞ்சிருச்சு. அதை யார் சரி பண்ணி கொடுப்பா? ஐயோ என்னங்க சொல்றீங்க? மொத்தமா உடைஞ்சிருச்சா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? வந்து பாருங்க. வாங்க. ஏங்க வேணும்னு இடிக்கலங்க. பாருங்க. உங்களுக்கு ஒன்னும் அடிப்படலையே? இல்ல. யப்பா லூசுங்க நானு. கவனிக்காம வந்ததுல பாருங்க. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல? நிஜமாவே உங்களுக்கு எதுவும் ஆகல? ஆகல. வண்டிக்கு மட்டும்தான் டேமேஜ். வண்டிக்கு என்ன செலவானாலும் நான் கொடுத்துறேங்க. எவ்வளவுங்க ஆகும்? 2000 ரூபாய் ஆகும். ஒரு நிமிஷங்க. ஐயோ பர்ஸ்ல சுத்தமா காசு இல்லைங்க. ஒண்ணு பண்றீங்களா? உங்க நம்பர் கொடுங்க, நான் போன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஹலோ, மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டேங்க. இல்லனா உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. அப்படியெல்லாம் என் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணவும் நான் விட மாட்டேன். சரி கொடுங்க. 978766. அனுப்பிட்டேங்க. இப்பவே சரி பண்ணிடுங்க. வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் பண்ண தப்புக்கு லேடிஸ் உங்களை வண்டி ஓட்ட வேணாம்னு சொல்லிடுவாங்க. அம்மா இந்த அமௌண்ட் போதுமா சரி செய்ய? அது மெக்கானிக் ஷாப் போனதா தெரியும். ஐயோ ஒருவேளை அதிகமா செலவானா என்ன பண்ணுவீங்க? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அதான் என் நம்பர் இருக்குல்ல. ஒருவேளை இன்னும் பணம் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மணி சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். நான் அப்படியே கிளம்புறேன். சாரிங்க. ஏங்க வண்டியை தனியா தூக்கிடுவீங்களா? ஒருவேளை உங்களால முடியலன்னா நான் வேணா ஹெல்ப் பண்றேங்க. வாங்க உட்காருங்க. பாய்ங்க. அப்படியே நான் கிளம்புறேங்க. பாய்ங்க, பாத்து போங்க. பாய்ங்க. ஹலோ. இதுக்கப்புறமும் போனை பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. எல்லாரும் என்ன மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. பாத்தங்க, நீங்க ரொம்ப சாஃப்ட் தான். மறுபடியும் சாரிங்க. வரேங்க. டேய் என்னடா பண்ற? பார்த்தா தரல, தோசை தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். ஏண்டா உனக்கு என்னடா தலையெழுத்தா இதெல்லாம் பண்ணணும்னு? நீ தான் காவியாக்கு சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? அப்போ அவளுக்காக என்னையே தூக்கி எறிஞ்சிருவேன், அப்படிதானே? நான் உனக்கு மட்டுமானவனா இல்ல காவியாக்கு மட்டுமானவனாங்கிற பேச்சே இங்க கிடையாது. நான் உங்க 2 பேருக்குமே பொதுவானவன் தான். உன்னை நான் எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரி என்ன நம்பி வந்த காவியாவையும் நான் பாத்துப்பேன். ஏன்னு சொல்லு, அதுவும் என் பொறுப்பு தான். கொஞ்சம் தள்ளி நில்லு.